மனசிலாயோ மனசுலாயோ போகும்போது ஆனது தலைவருக்கு மட்டும்தான் அந்த ஸ்டெப், நம்மளுக்கு அந்த ஸ்டெப் கிடையாது. இருந்தாலும் போட்டு பார்க்கணும்ல, தலைவர் ஃபேன்ல நம்ம. தலைவர் ஃபேனது அதுக்கு தலைவரே ஆயிட முடியுமா? அவருக்கு உச்சம் கடவுள். சரி, இன்னைக்கு என்ன வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம்? இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வேட்டையின் ஆடியோ லான்ச் இன்னைக்கு செப்டம்பர் 20. அதை பத்தி தான் பேசலான்னு வந்தோம். அதுக்கு முன்னாடி என்னன்னா, உங்களுக்கு வேட்டையினோட ப்ரிவியூ வந்திருக்கு. அதாவது வேட்டையின் ட்ரெய்லர் தான் வந்து ட்ரெய்லர் பார்த்தேன். மாசம் எடுத்திருக்கு. அப்படி போல மாஸ் 4 மாஸ் அப்படி ஒரு கோலா மாசுங்க. அதாவது ஜெய் பீமுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் போல. கண்டிப்பா இருக்கும். ஜெய் பீமுக்கும் அதுக்கும் கண்டிப்பா இருக்கும். அதாவது கதை அளவுல வந்து ஜெய் பீம் மாதிரி ஒரு இன்டென்ஸான கதை தான். தலைவருக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே மாத்திருப்பாங்க. அவரை ஒண்ணும் வேணாம், ஜெயிலரோட இது தலைவர் வந்து என்ன பேர் நடக்குதுன்னு என்ன பேர்னே சஸ்பென்ஸா தான் வச்சிருக்காங்க. இனிமேல் தான் ரிவீல் பண்ண போறாங்க. தலைவரை காமிக்கிற சீன் பாத்தீங்கன்னா எப்படின்னா, அவரு ஒரு எஸ்பியா காமிக்கிறாங்க தலைவரை. இப்படி எடுத்த ஷாட் பார்த்தனே அப்படியே ஒவ்வொரு ஸ்கிரீனை வந்து தெறிக்க விட்டுருக்கு அப்படின்னு. தலைவர் கன்னு தான் எடுத்துட்டு இருந்தா போட வேண்டியதா, டப்பு 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 டப்புன்னு போட்டு போய் வயசானாலும் இப்பயும் பாரு அந்த ஸ்டைல், அந்த வாக்கு சுறுசுறுப்புல அவர் அடிச்சுக்கிறதுக்கெல்லாம் அந்த கண்ணு சுத்துறது எப்பயுமே அந்த ஸ்டைல தான் இருக்கு. ஃப்ரேம்லயே ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே இப்படி தலைவர் இப்படி காமிக்கிறாங்க, அப்படியே லைட் அப்படியே பின்னாடி பாஸ் ஆகுது. அப்படியே பார்த்துனே நம்மளுக்கே அப்படியே கூஸ் பம்பிங்கா இருக்கு. இதுல வந்து அமிதாப் பச்சன் சார் தான் வந்து விசாரிக்கிற மாதிரி, அதாவது இந்த மாதிரி வந்து கதையை பார்த்து ஏதாவது கடத்தல் தொழில் நடத்துற மாதிரி தான் தெரியுது. அதுல வந்து தலைவர் வேட்டையாடுறாரு, இவங்க எல்லாம் ஹன் பண்றாங்க எஸ்பியா இருந்து. அதை வந்து அமிதாப் பச்சன் வந்து விசாரிக்கிறாரு, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்தா வேட்டையாடித்தான் இது கொண்டுதான் பண்ணணுமா அப்படின்னு விசாரிக்கிற மாதிரி. அதை வந்து தலைவர் கூட கிளைமேக்ஸ் இதோட எண்ட் ஆஃப் த ட்ரெய்லர்ல சொல்லுவார்ல, இது இந்த மாதிரி நம்ம மாதிரி வேட்டையாடுறது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது, இனி வரவங்களுக்கு பயமா இருக்கணும். அது மாதிரி வந்து எப்பயும் போலதான் டயலாக்லாம் அவரு சும்மா அப்படி பேசினாலே போதுங்க. இதுல வந்தா டப்பு 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 டப்புன்னு போட்டுட்டே தான் இருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இறுதி சுற்று ரித்திகா சிங் இருக்காங்க, அவங்க போலீஸ், அவங்களும் போலீஸ் ஆபீசர் தான். இடையில நம்ம பாப்பா யாரு, நம்ம பகத் பாசில் தாங்க. அவரு நான் போன ஜெயிலர் படத்திலேயே அவருக்கு பையனா நடிச்சிருக்க வேண்டியது. அப்படிதான் நல்லா ஹிட் ஆயிருக்கும். இதுலயும் வந்துட்டு ஒரு பிரேம்ல அப்படின்னு காமிக்கிறாரு, கண்ணை பார்த்துட்டு வேணுமோ மேல பார்த்துட்டு வராரு. நமக்கே பயமா இருக்குது, இந்த ஆள் என்னையா பண்ண போறான், ஏதாவது பாடி லாங்குவேஜ் இது மாசம் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். பகத் பாசில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்டகனிஸ்டா இருக்கலாம் ஒரு விதத்துல, ராணா வில்லனா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் சாருக்கு வந்து பிரகாஷ் ராஜ் சார் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லரோட இதுல பார்த்தாலே தெரியுது. அமிதாப் பச்சன் சாருக்கு அவருக்கு தான் வந்து டப் கொடுத்துருக்காருன்னு நல்லா தெரியுது. அப்புறம் படத்துல பாத்தீங்கன்னா லீட் ரோலுக்கு அன்னைக்கு சொன்ன மாதிரிதான் மஞ்சு வாரியர் மேம் வந்து தாராவா பிளே பண்றாங்க. ரித்திகா சிங் வந்து ரூபாவும், துஷாரா விஜயன் ராயன் தங்கச்சி. ஆமா, அந்த படத்துலயே அவங்க நல்லா நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து இதுல வந்து சரண்யாங்கிற கேரக்டர் பண்றாங்க. நம்ம பகத் பாசிலுக்கு பேர் பேட்ரிக். அம்மா என்னையா பேரு இது பேட்ரிக்னா? பேட்ரிக் படத்துல அவர் பேர் பேட்ரிக். அம்மா மாதிரி சீன்ஸ்ல ஒவ்வொரு எனக்கு தெரிஞ்ச இந்த படம் எப்படி சொல்ல போறதுன்னா, ஏதோ ஒரு கடத்தல் தொழில் நடக்குது, அதை வந்து தலைவர் வந்து கண்டுபிடிச்சு அவர் ஹண்ட் பண்ற மாதிரியும், அதை வந்து இந்த எல்லாத்துக்கும் ஹண்டிங் தான் தீர்வா, ஒரு இது இருக்கக்கூடாதுன்னு அமிதாப் விசாரிக்கிற மாதிரியும் அந்த மாதிரி கொஞ்சம் காமிக்கிறாங்க. எனக்கு பார்த்தா அப்படித்தான் தெரியுது ட்ரெய்லர். நான் வந்து டிகோட் பண்ற அளவுக்குலாம் எங்களுக்கு நாலேஜ் கிடையாது. இல்ல படம் தான் நம்மளுக்கே தெரியும். எப்படி இருந்தாலும் நான் ஜெய்பீமே பாத்துருவோம் கண்டிப்பா. கதை இருக்கும், பிளஸ் வந்து தலைவர் நடிச்சிருக்கனால கண்டிப்பா வந்து வச்சிருப்போம் கமர்ஷியல், அவருக்கு ஏத்த மாதிரி ஸ்கிரிப்ட். ஏன்னா தலைவரோட இதே வந்து கமர்ஷியல் இருந்தாதான் நம்மளோட தலைவருக்கு அந்த இது இருக்கும். இந்த வயசுலயே அப்படி கண் எடுத்து சும்மா இப்படி நடந்து வராரு, பார்த்து அப்படியே புல்ல அரிக்குது. 73 வயசுல நம்ம எல்லாம் 73 வயசு. நம்மளும் இன்னைக்கு ஆடியோ லான்ச் வந்து லைவ் பார்த்தலான்னு பார்த்தோம். ஆடியோ லான்ச் லைவ் லைக்கோ ப்ரொடக்ஷன் போடல. சன் டிவில போடுவாங்க. பார்த்தோமா அப்படியே போட்டுடலாம், கண்டிப்பா அப்படியே போட்டுடலாம். தலைவர் ஸ்பீச்ச பத்தி தான் நீங்க பேசலாம்னு வந்தோம். குட்டி கதையை வந்து இன்னைக்கே கேட்டுறலாம், எப்படியாச்சும் கதை வந்து ட்ரெண்ட் ஆயிரும். கண்டிப்பா ட்ரெண்ட் ஆயிரம் மட்டும் இல்ல, நேரு ஸ்டேடியத்துல தான் நடக்குது. நம்ம சென்னைக்கு போக முடியுமா இன்னைக்கு? காசு இருந்தா போலாம். நீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா லைவ்ல போய் உங்களுக்கு ரஜினி தலைவர் பக்கத்துல நின்றோம். எல்லாமே உங்க மக்களாகிய உங்கள் கையில தான் இருக்குது. அதனால இன்னைக்கு ப்ரிவியூ தான் சொல்ல முடிஞ்சது. இது இன்னொரு பார்ட் வந்தது, அண்டர். அப்பா சாமி, அதுதான் அது மண்டைகள் அப்படியே ஓடி. அது மாதிரி பாத்தீங்கன்னா
சும்மா மனசிலாயோட இதாப்பா நல்லா இருக்குது நல்லா இருக்கு. அவன் வேணா என்ன வேணாலும் புலம்பிட்டுங்க சூப்பர் ஸ்டார் ஆமாங்க. அவன் பில்டப் சாங் வச்சுக்கிறப்ப தலைவர் இவருக்கு வைக்க கூடாதாங்க, இவராங்க கேட்டு வாங்குறாரு, அவருக்கு போடுறாரு, அவர் போட்டு நடந்து வந்து செட் ஆகுது. வந்துட்டாரு சூப்பர் ஸ்டாரு. 73 வயசுலயும் சும்மா ஒரு ஆள் நடிச்சா 600 கோடி 700 கோடி வசூல் பண்ணுதுன்னா எங்க அந்த பாட்டு கூட வைக்க கூடாதா? என்ன இதெல்லாம் ஒரு இதுதான். கண்டிப்பா வச்சேதான் ஆகணும். கண்டிப்பா அக்டோபர் 10 அன்னைக்கு நம்ம படத்தை போய் போட்டுடலாம். கண்டிப்பா போட்டுடலாம். நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தலைவர் தரிசனம் பார்த்து எல்லாரும் ரக்ஷன் இதுலயும் வந்திருக்கு. அப்படியே போன டைம் கண்ணும் கொலையாடித்தாலே நடிச்சிருப்பாரு, செமையா இருப்பாரு, பட்டை கிளப்பி இருப்பாரு. மனசிலாய சாங்கு தலைவரோட சேர்ந்து எப்பயுமே நம்ம ரக்ஷன் வந்து அந்த குக்குவித்து கோமாளிலே அந்த ஹியூமர் கொஞ்சம் நல்லா இருக்கும். தலைவரோட எப்படி இருக்குன்னு சந்தானத்துக்கு அடுத்து எனக்கு பிடிச்சது கொஞ்சம் அந்த டைமிங் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும் காமெடி. நம்ம என்னது அசத்த போதாரு என்ன விஜய் டிவில கலக்க போதையாரு, அதுல சரியான இது கவுண்டர் மேல ரக்ஷன்லாம். அதாவது தலைவருக்கு வந்து காமெடிக்கும் கொஞ்சம் பஞ்சம் இருக்கு, அதை பத்தி சொல்ல தேவையில்லை. சேர்ந்து போட்டாருன்னு காமெடி ஹீரோவே தோத்து போயிடுவாரு தலைவர். ஆனா எவ்வளவு போர்ஷன் கொடுத்துருக்காங்க தெரியல, பாக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க இது ஜெய்பீம்ல போலீஸா நடிச்சார்ல, அவர் தாங்க நம்ம டானா பட டைரக்டர். அவரு தான் இதுலயும் வந்து ஒரு ரவுடிசம் மாதிரி சொல்றாரு, 4 பேர்த்த ஊர்ல போட்டோம்னா எஸ்பி மாறிடுவார்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க, டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்களா. அப்ப தலைவர் டக்குன்னு போட்ல இருந்து அப்படியே காலை வச்சு அப்படி நடந்து வர மாதிரி சீன்லாம் காமிக்கிறாங்க. பார்த்து இருக்கவே உள்ளரிப்பா இருக்குது. கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டு வந்து உடனே உங்களுக்கு சொல்லிடுறோம். வேட்டையன் கண்டிப்பா ஹிட் ஆகும்னு நம்புறோம். கடவுள்கிட்டே அதான் வேண்டோம்.